ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா சங்கிங் அப்படின்றது ஒரு மெமரி ஸ்ட்ராட்டஜி. அதாவது நமக்கு ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு இன்ஃபர்மேஷன், இந்த இன்ஃபர்மேஷனை வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷனை நம்ம சின்ன சின்னதாக ஒரு ஸ்மால் யூனிட், மீனிங்ஃபுல் யூனிட்டாக நம்ம வந்து பிரித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட மெமரைஸ் நம்மளால் பண்ண முடியும். ரொம்ப நாளைக்கு நம்ம மைண்டில் அது இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஃபோன் நம்பர் இருக்கு இல்லையா, 10 டிஜிட் ஃபோன் நம்பர். இப்போ யாராச்சும் நீங்கள் வந்துட்டு ஒரு ஆள்கிட்ட கேட்குறீங்க, உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கன்னு, கவனிச்சு பாருங்களேன். அவங்க சொல்கிறப்பே வந்துட்டு இப்போ அவங்க அவங்க நம்பரில் இப்போ 444 இருக்குது அப்படின்னா 444, 222, 22 இப்படி தான் சொல்லுவாங்களே தவிர, இப்போ 444 வந்துட்டு 4414 அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ நம்ம இப்படி சேர்த்து சேர்த்து ஒரு அசோசியேட் பண்ணி அப்படி நம்ம படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக என்னைக்குனாலுமே நம்மளுக்கு மறக்கவே மறக்காது. ஸோ மெமரியில் வந்துட்டு ஷார்ட் டேர்ம் மெமரின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ எத்தனை ஐட்டம்ஸ் வந்துட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியும் ஷார்ட் டேர்ம் மெமரியில் பார்த்தோம் அப்படின்னா 7 + or -2 ஐட்டம்ஸ். அதாவது 7 + 2 9 ஐட்டம்ஸ் ஆர் 7 - 2 5 ஐட்டம்ஸ். அதாவது வெறும் அந்த 10லேருந்து 30 செகண்டுக்குள்ள நம்ம 6லேருந்து 9 ஐட்டம்ஸ் மட்டும் தான் நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியும். அதுக்கு மேலே நம்ம வந்து ரிஹர்சல் பண்ணலை அப்படின்னா மறந்துடும். நம்ம வந்து திரும்ப திரும்ப ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கோம், அந்த ரெப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கோம், அது லாங் டேர்ம் மெமரிக்கு போகும். இது வந்துட்டு மில்லர்ஸ் லாவோட ஒரு விஷயம். ஆனால் இப்போ நம்ம சங்கிங் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ஷார்ட் டேர்ம் மெமரி, இந்த லிமிடேஷனை வந்துட்டு நம்ம ஓவர் கம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சங்கிங் மெத்தட் வந்து ரொம்பவே வந்து நல்ல ஒர்க் ஆகும். ஏன் அப்படின்னா நம்ம பிரெயின் நிறைய விஷயத்தை ப்ராசஸ் பண்ணும்போது சும்மா அந்த ரேண்டம் டேட்டா, அதாவது என்ன சொல்கிறது, சம்மந்தமே இல்லாமல் மீனிங்கே இல்லாமல், அசோசியேஷனே இல்லாமல், ஒரு என்ன சிமிலாரிட்டி இல்லாமல் ஏதாச்சும் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. இதுவே வந்துட்டு கோட் வேர்ட் யூஸ் பண்ணி சங்கிங் மெத்தட் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா பிரெயின் வந்துட்டு ப்ராசஸ்க்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த சங்கிங் மெத்தட் வந்துட்டு படிக்கிறதுக்கு, ஃபோன் நம்பரை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு, பாஸ்வேர்டு, ஓடிபி இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த சங்கிங் வந்துட்டு இந்த மெமரி ரிட்டென்ஷன், அதாவது மெமரிலேருந்து டக்குனு வந்துட்டு நம்ம ஞாபகப்படுத்தி கொண்டு வரதுக்கு மட்டும் வந்து யூஸ்ஃபுல்லாக மட்டும் இருக்காது. ப்ராப்ளம் சால்விங், நிறைய விஷயம் கற்றுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சங்கிங்ன்றது ஒரு விஷயம் நீங்கள் வந்துட்டு படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஸோ எந்த விஷயம்னாலும் கற்றுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா சங்கிங்ன்றது அந்த விஷயத்தை, பெரிய விஷயத்தை வந்துட்டு சின்ன சின்னதாக ஆக்கி அதை வந்து மீனிங்ஃபுல்லாக அசோசியேட் பண்ணி படித்தோம் அப்படின்னா அது கடைசி வரைக்கும் நம்ம மைண்டில் அது வந்து இருக்கும். இப்போ வந்துட்டு ஒரு சிம்பிளான நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம வந்துட்டு பண்ணுற ஒரு விஷயத்தை நான் எக்ஸாம்பிளாக நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நான் வந்துட்டு ஸ்க்ரீனில் காட்டிருக்கேன் இல்லையா, ஒரு 10 ஐட்டம்ஸ். இது வந்துட்டு கிராசரி லிஸ்ட்டு நீங்கள் எழுதிருக்கீங்க. நீங்கள் எப்படி டக்குன்னு மெமரைஸ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ திடீர்னு பார்க்குறப்ப 10 ஐட்டம்ஸ், ஃபர்ஸ்ட் மில்க், பிரெட் அப்படி இப்படின்னு இருக்கும். உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா இதை வந்துட்டு இவ்வளோ ஒரு 10 ஐட்டம் இருக்கிறத நீங்கள் 4 குரூப்பாக பிரிக்கலாம். நல்லா கவனிச்சிங்கன்னா மில்க் அண்ட் பட்டர் இது வந்து டெய்ரி ப்ராடக்ட்ஸில் வரும். ஸோ பேக்கரிக்கு போய் நீங்கள் பிரெட் வாங்கணும். ஸோ பிரெட் வந்துட்டு பேக்கரிக்கு போகிற மாதிரி. ஃப்ரூட்ஸ் வந்துட்டு அந்த 3 இது இருக்குது: ஆப்பிள், பனானா, ஆரஞ்சு. அப்புறம் வந்துட்டு கிராசரிஸில் சுகரு, சால்ட்டு, தால், ரைஸ். இப்போது 10 ஐட்டம்ஸாக இருந்தது. இப்போ 4 குரூப்பாக பிரித்து நம்ம கேட்டகரைஸ் பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கு 4 குரூப்பு ஞாபகம் இருந்தால் போதும். ஸோ அதுக்கு அடியில் என்னென்ன வரும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ இதுதான் வந்துட்டு சங்கிங். ஸோ நெக்ஸ்ட்டோட வேறு சைக்காலஜிக்கல் கான்செப்ட்ஸ், டெர்ம்ஸ் பற்றி பார்க்கலாம்.